ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் உண்டு. சில ராசிக்காரங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சில பேர் டக்குன்னு கோபப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 3 ராசிக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவங்கள பகைச்சுக்கிட்டா அவ்ளோ சீக்கிரம் விடமாட்டாங்க. அவங்க யாரு, ஏன் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? வாங்க பார்க்கலாம். லிஸ்ட்ல முதல்ல வர்றது விருச்சிக ராசி. இவங்கள மர்மமான ராசின்னே சொல்லலாம். குணம்: இவங்க மேலோட்டமா அமைதியா தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் பகைக்க கூடாது? இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம் பழி வாங்குதல் கிடையாது, அது நீதி. நீங்க இவங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சா அதை இவங்க மறக்கவே மாட்டாங்க. சமயம் வரும்போது அதை திருப்பி தருவாங்க. அட்வைஸ்: இவங்க கிட்ட உண்மையா இருந்தா இவங்கள விட ஒரு சிறந்த நண்பர் யாருமே இருக்க முடியாது. ஆனா இவங்க நம்பிக்கைய உடைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்து நாம பார்க்க போறது நெருப்பு ராசியான மேஷம். குணம்: இவங்க கிட்ட பொறுமைங்கிறது ரொம்ப கம்மி. எதையும் நேரடியா முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க. முதுகுக்கு பின்னாடி பேச தெரியாது. ஏன் பகைக்க கூடாது? இவங்க கோபம் ஒரு காட்டு தீ மாதிரி. நீங்க இவங்கள வம்புக்கு இழுத்தா அந்த இடமே போர்க்களம் ஆகிடும். வார்த்தைகளாலேயே உங்களை வீழ்த்திடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற பிடிவாதம் தான் இவங்களோட பலமே. அட்வைஸ்: இவங்க கிட்ட எதையும் நிதானமா அன்பா சொன்னா கேட்டுப்பாங்க. ஆனா அதிகாரத்தை காட்டினா இவங்க கிட்ட உங்க பருப்பு வேகவே வேகாது. கடைசியா ராசிகளின் ராஜா சிம்மராசி. குணம்: இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம். மரியாதைய ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன் பகைக்க கூடாது? ஒரு சிங்கத்தை சீண்டி பார்த்தா என்ன ஆகுமோ அதுதான் சிம்ம ராசிக்காரங்கள பகைச்சுக்கிட்டாலும் நடக்கும். இவங்களோட ஈகோ அல்லது தன்மானத்தை நீங்க சீண்டிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை அவங்க வாழ்க்கையில இருந்தே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவங்க பகைச்சுக்கிட்டா அப்புறம் இவங்க கிட்ட இருந்து ஒரு உதவியும் கிடைக்காது. அட்வைஸ்: இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா கொடுத்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஒரு ராஜ உபசாரம் செய்வாங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 ராசிக்காரங்க உங்க நண்பர்கள் வட்டத்துல இருக்காங்களா? அவங்க நிஜமாவே இப்படிதானா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ராசி பலன் தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.